நாடு முழுவதும் பக்ரீத் பண்டிகை இன்று கொண்டாடப்பட்ட நிலையில் கோவையில் கரும்புக்கடை பகுதியில் இஸ்லாமிக் மெட்ரிக் பள்ளி மைதானத்தில் இன்று காலை 7:30 மணியளவில் இஸ்லாமிய ஆண்கள் பெண்கள் உட்பட பல்லாயிரக்கணக்கானோர் பக்ரீத் சிறப்பு தொழுகையை தொழுதனர். இந்த தொழுகையில் மஸ்ஜித் இத்ஷான் பள்ளிவாசல் தலைமை இமாம் மௌலவி இஸ்மாயில் இம்தாதி சிறப்பு தொழுகை நடத்தி சொற்பொழிவு நடத்தினார். ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்று தொழுகையில் ஈடுபட்டனர். இறைவனின் தூதரான இப்ராஹிம் நபியின் தியாகத்தை நினைவுகூரும் வகையில் தனது மகனை இறைவனுக்காக பலியிட முன்வந்த தியாகத்தை போற்றும் விதமாக இஸ்லாமியர்கள் ஆண்டுதோறும் பக்ரீத் பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர். இந்த தொழுகையின் போது புத்தாடை அணிந்து ஒருவருக்கொருவர் கட்டிப்பிடித்து வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். மேலும் இப்ராஹிம் நபியின் தியாகத்தை நினைவுகூரும் வகையில் ஆடு மாடு ஆகியவற்றை வெளியிட்டு அவற்றை 3 பங்காக பிரித்து குர்பானி கொடுக்கும் நிகழ்வும் இன்று நடத்தப்படுகிறது. ஆடு மாடு போன்றவற்றை வெளியிட்டு அதில் ஒரு பங்கை நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும், மற்றொரு பங்கை ஏழை எளியவர்களுக்கும், 3வது பங்கை தங்களுக்கும் என பகிர்ந்து இறைச்சியினை உண்டு மகிழ்ந்து உற்சாகமாக பக்ரீத் பண்டிகையினை கொண்டாடி வருகின்றனர். கோயம்புத்தூர் அத்தார் ஜமாத் நிர்வாகத்தினுடைய செயலாளர் டி பக்கீர் முகமது பேசுகிறேன். இன்று ஈதுல் அல்ஹா என்றும் தியாக திருநாளை இஸ்லாமியர்கள் நாங்கள் கொண்டாடுகின்றோம். உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் எங்களுடைய நிர்வாகத்தின் சார்பாக ஈதுல் அல்ஹா என்றும் தியாக திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய ஒவ்வொரு பண்டிகையும் ஒவ்வொரு செய்தியை இந்த உலகத்திற்கு சொல்லுகின்றது. அதன் அடிப்படையில் இந்த தியாக திருநாளில் தியாகத்தை நாங்கள் செய்வதற்கான ஒரு செய்தியை எங்களுக்கு தருகின்றது. இஸ்லாம் அடிப்படையிலேயே அன்பையும் அமைதியையும் ஒற்றுமையும் போதிக்கின்ற மார்க்கமாக இருக்கின்றது. அதன் அடிப்படையில் நாங்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் இஸ்லாத்தின் வழிகாட்டின் அடிப்படையில் ஒற்றுமையை பேணி காக்கின்ற வகையிலும் அமைதியான முறையில் வாழ்கின்ற அடிப்படையிலும் நாம் மகிழ்ச்சியுடன் இந்த மக்கள் உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களும் ஒற்றுமையுடன் வாழ்வதற்காக எல்லா நேரங்களிலும் நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம். ஒவ்வொரு தொழுகையிலும் இறுதி கட்டத்தில் நாங்கள் 5 நிமிடம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களும் ஒற்றுமையுடனும் சகோதரத்துடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ்வதற்காக நாங்கள் ஒவ்வொரு தொழுகையின் இறுதி கட்டத்தில் 5 நிமிடம் பிரார்த்தனை செய்கின்றோம். அதன் அடிப்படையில் இந்த தொழுகையிலும் உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களும் ஒற்றுமையுடனும் மகிழ்ச்சியுடனும் சகோதரத்துடன் வாழ்வதற்காக நாங்கள் பிரார்த்தனை செய்திருக்கின்றோம்.